உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளியில் நாங்கள் பேசக்கூடிய விடயம் என்னன்னு கேட்டால், பட்லந்த சித்திரவதை முகாம். சமீபத்திய நாட்களா அதிக அளவுல பேசு பொருட்களுக்கு உள்ளாக்கி இருக்கிற விடயங்கள்ல இந்த பட்லந்த சித்திரவதை முகாமும் ஒரு முக்கியமான விடயமா இருக்குது. இந்த விடயம் தொடர்பாக இப்ப பேசி இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த பட்லந்த சித்திரவதை முகாமுக்கும் இடையில என்ன தொடர்பு என்று கேட்டால், இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் இயங்கிய காலப்பகுதியில இருந்து முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க. அவர் இந்த விடயங்களை பற்றி எப்பயோ வாய் திறந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னுமே வாய் திறக்காமல் இன்றைய தினம்தான் இந்த பட்லந்த தொடர்பான சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் இந்த பூசி மெழுகி ஒரு மாதிரி மழுப்பின மாதிரி தான் அவருடைய அந்த விடயங்கள் எல்லாமே இருந்தது. சரி, இந்த பட்லந்த வதை முகாமை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஹிட்லரினுடைய ஆட்சி காலத்தில் ஹிட்லர் யூதர்களை எவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்தி அவர்களை கொலை செய்வதற்காக சித்திரவதை முகாம்களை அமைத்திருந்தாரோ, அதே மாதிரி தெற்கில அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்ட பொழுது மக்களை அடக்குவதற்காக அப்போது இருந்த ஜனாதிபதியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் எனப்படுகின்றது. இல்லை என்று சொன்னால் இந்த பட்லந்த தடுப்பு முகாம் எனப்படுகின்ற அந்த ஒரு இடம். சரி, இந்த பட்லந்த தடுப்பு முகாம்ன்றது தனியா ஒரு இடம் தானா, இங்க மட்டும்தான் சித்திரவதைகள் நடந்ததான்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த பட்லந்த சித்திரவதை முகாம்ன்றதை நாங்கள் ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயமா இருக்கு. இதை விட தெரியாத பல சித்திரவதை முகாம்கள் தெற்கில அந்த காலப்பகுதியில 46க்கும் அதிகமான சித்திரவதை முகாம்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இதுல குறிப்பா அறியப்பட்டதாக இருக்கின்றது இந்த பட்லந்த சித்திரவதை முகாம். இந்த பட்லந்த என்பது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அன்றைய காலப்பகுதிகள்ல இந்த உரங்களை வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்ததாம் இந்த பட்லந்த எனப்படுகின்ற ஒரு இடம். இது தொடர்பான ஒரு நீண்ட விளக்கங்களை தான் இன்றைய காணொளியில பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் என்பது யாது, அது மாத்திரமில்லாமல் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் என்னென்ன இது தொடர்பாக என்று சொல்லி இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். உண்மையாக இந்த அரசுக்கு எதிராக எப்போதெல்லாம் மக்கள் கிளர்ச்சி தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் இந்த மக்களை அடக்குவதற்காக மிகவும் மோசமான முறையில அரசால சில விடயங்கள் எல்லாம் கையாளப்படும். இதுல அநேகமா பாதிக்கப்படுறது யார் என்று கேட்டா அப்பாவி பொதுமக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பட்லந்த விவகாரம் என்பதனை பார்க்கின்ற பொழுது இதுல ஜேவிபியினருடைய கலகத்தை அடக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முகாம், ஒரு வதை, ஒரு சித்திரவதை முகாம் அப்படி என்று இதை பற்றி சொல்லப்படுகின்றது. இது தொடர்பான நீண்ட விளக்கங்களை இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் பார்ப்போம். காணொலிக்கு போறதுக்கு முதல் இதுதான் நீங்கள் முதல் தடவை அங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் இதுக்கு பிறகு போடக்கூடிய காணொலிகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலிக்குள்ள போவோம். அதாவது இந்த பட்டலந்த வதை முகாம் அப்படி என்று சொல்றது ஒரு தனிப்பட்ட இடமாண்டு கேட்டால், இது இலங்கையில ஹம்பகா மாவட்டம் பியகமையில இருக்கக்கூடிய புட்டலந்தா என்கின்ற ஒரு ஊரில அரச உர கூட்டு தாபனத்தினுடைய பட்டலந்தை வீட்டு வசதி திட்டத்திற்குள் அமைந்ததாக இது சொல்லப்படுகின்ற ஒரு தடுப்பு முகாமாக இருக்கின்றது. இது 1987 1989 ஆண்டுக்கு இடையில ஜேவிபியினருடைய கலகம் ஏற்பட்டது. இந்த கலகத்தை அடக்குவதற்காக அப்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணசிங்க பிரேமதாசவினாலதான் இந்த ஒரு தடுப்பு முகாம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. இந்த தடுப்பு முகாமில் ஒரு முக்கியமான புள்ளியாக செயற்பட்டவராக கூறப்படுகின்றவர் யார் என்று கேட்டால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை தான் பெயரிட்டு கூறுகின்றார்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் நீண்ட ஒரு விளக்கத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது இது அன்றைய கால பகுதியான இந்த 1987 இருந்து 1989 ஆண்டு இந்த ஜேவிபியினருடைய கிளர்ச்சியின் பொழுது அன்றைய அரசு தலைவராக, அதாவது அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால தொடங்கப்பட்டு கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக மக்கள் விடுதலை முன்னணியுடன், அதாவது ஜேவிபியினுடன் தொடர்புடைய அல்லது தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்டவர்களை தடுத்து வைக்க இலங்கை காவல்துறையினரினால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மையமாகத்தான் இந்த பட்டலந்தை தடுப்பு முகாம் என்கின்றது இருக்கின்றது.
இது வந்து ஒரு பட்டலந்தை வதை முகாம் அப்படி என்றுதான் சொல்லப்படுகின்றது. அதாவது மிகவும் கொடூரமாக அவர்களை தாக்குதல் செய்து, அதாவது மிகவும் கொடூரமாக அவர்களை சித்திரவதை செய்து, அதன் பின்னர் அவர்களை கொலை செய்வதற்காக இது வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படி என்று சொல்லியும் அறியப்படுகின்றது. அல் ஜசீராவுக்கு ரணில் விக்ரமசிங்க கடந்த தினங்கள்ல வந்து ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கி இருந்தவர். அந்த நேர்காணல்ல தான் இந்த பட்லந்த விவகாரம் வந்து திரும்பவும் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பாக தான் இப்ப பல்வேறுபட்ட விடயங்கள் போயிருக்குது. இந்த நிலையில ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு காணொளி மூலமாக தன்னை வந்து நியாயப்படுத்திக் கொள்ற விதமா சில விடயங்களை சொல்லி இருக்கிறார். அந்த விடயங்களை பற்றி தான் இப்ப நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 87ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜே.ஆர். ஜெயவர்தனவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பிறகு வரவேண்டியது பியகம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும், மகாவலியில் இருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடமும், சுதந்திர வர்த்தக வலயங்கள் உள்ளிட்ட முக்கிய கேந்திர இடங்கள் இருந்தன. இவற்றை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரும் போலீசாரும் அளிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு தங்குமிடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் படலந்த ஒரு உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது. அங்கு அரசு ஊழியர்கள் சிலரும் வசித்தார்கள். அக்காலகட்டத்தில் சபுகஸ்கந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள். இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள். அந்த கட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னம் என்னை தொடர்பு கொண்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு பட்லந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய கல்லணி போலீஸ் அத்தியட்சகர் நளின் டெல்கொடு அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் பின்னர் 1994ஆம் ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்லந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதாகும். அக்காலத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். 1999ஆம் ஆண்டு பட்லந்தை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள். மேலும் பலரும் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்லந்தை வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிட்டது. போலீஸ் மா அதிபர் ஊடாக அதனை வழங்கி இருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கையில் 3ஆம் அத்தியாயம் முழுக்க ஜேவிபியின் படுகொலைகள் குறித்தே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை. எந்த ஒரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவும் இல்லை. அதனை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று இதுவரை யாரும் கோரவில்லை. குறைந்தபட்சம் ஜேவிபியினர் கூட அப்படியான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கவில்லை. அதன் காரணமாகவே குறித்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை. அதேபோன்று நாடாளுமன்ற அமர்வொன்றின் அறிக்கை குறித்து 25 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை. அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணமாகும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வாக்குமூல அறிக்கையிலே இதனை தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பார்த்தபடி சொன்னால் இந்த பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க இப்ப பேசுறதுக்கு மிகவும் தாமதமாகி விட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் வாக்குறுதி அளித்த மாதிரியே அரசாங்கம் இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் மாதம் 10 மற்றும் மே மாதங்கள்ல வந்து 2 நாள் விவாதத்தை இது தொடர்பாக நடத்த திட்டமிட்டிருக்கின்றதாகவும் அமைச்சர் நலிந்த ஊடகங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறார். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றதாகவும் அந்த அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் அனுப்ப இருக்கின்றதாகவும் நலிந்த குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இந்த விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியும் வாதிட்டும் விவாதத்துக்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்திருக்குது அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் வந்து கூறியிருக்கிறார்.
இந்நிலையில நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் நாட்டினுடைய ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவாதத்தை நடத்த இருக்கிறதாகவும் மக்கள் இது தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றதுக்காகவும் இந்த பட்லந்த சம்பவம் தொடர்பான முதல் சட்வரை இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் அறிந்திருக்கக்கூடியவர் ஜனாதிபதி, அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அப்படி என்று சொல்லியும் அவர் இது தொடர்பாக சகல விடயங்களையும் பேச வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அப்படி என்று சொல்லியும் அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இந்த இறந்தவர்கள் மீண்டும் வருவார்களா இல்லை என்று சொன்னால் செய்த சித்திரவதைகள் எல்லாம் மீள புறப்படுமா என்று கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தான். ஆனா இப்படியே செய்து கொண்டு போன தவறுகளுக்கெல்லாம் திருத்தவே முடியாத ஒரு விடயங்கள் இருக்கேக்குள்ள அதை பற்றி சற்று சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்குதுதான். இது தொடர்பாக எதிர்வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியும் அதே மாதிரி 5ஆம் மாதமாக இருக்கக்கூடிய மே மாதமும் இதற்கான 2 நாள் விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் நளின் சொல்லி இருக்கிறார். இது தொடர்பாக இனி என்னென்ன விடயங்கள் எல்லாம் அதுல நடக்க போகுது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆக இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்வோம். நான் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் தெரிந்த கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, நான் தெரிஞ்சு கொள்வேன். இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி உறவு.